ஜோயாவை உள்ளே வர சொல்லி முதலாளி அழைத்தபோது சில கோப்புகளை தூக்கி கொண்டு அவரின் அறைக்குள் நுழைந்தாள். கதவை ஒரு முறை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள் ஜோயா. குட் மார்னிங் சார் என்றவாறு அவரின் முன் கோப்புகளை வைத்தாள். பதிலுக்கு அவளுக்கு வணக்கம் சொல்லிய வினீத் அவளை எதிரில் உள்ள இருக்கையில் அமர சொல்லிவிட்டு கோப்புகளை சரிபார்க்க தொடங்கினான். அவன் எதிரில் அமர்ந்து கொண்ட ஜோயா அவன் என்ன தப்பு கண்டுபிடித்து சத்தம் போடப் போகிறானோ என்ற பயத்தில் இருக்கையின் முன்னுனியில் பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள். அப்போது ஒரு இடத்தில் பார்வையை நிறுத்திய வினீத் அதில் இருக்கும் தவறை சுட்டிக்காட்டி அதில் வரவேண்டிய எண்ணையும் சொல்லிக்கொண்டு அதற்கான காரணத்தையும் அவளிடம் கேட்டான். அவன் தூரமாக இருந்ததால் அந்த தவறை அவளால் பார்க்க முடியாதால் எழுந்து அவனின் அருகில் வந்தாள். என்ன சார்? ஓ ஓ இதுவா? ஆமாம், என் தப்புதான். மாற்றிக்கொண்டு வருகிறேன் சார் என்றவாறு அந்த கோப்புகளை எடுத்து திரும்பிய போது அவளின் கையை பிடித்தான் வினீத். திடீரென வினீத் அப்படி செய்வான் என்பதை எதிர்பார்த்திராத ஜோயா கோபமாக திரும்பினாள். அவளின் கோபமான முகத்தை பார்த்து பயந்து போன வினீத் சற்றென அவளின் கையை விட்டான். அவன் கையை விட்டதும் அதே கோபத்துடன் அவனை பார்த்த ஜோயா விரவென அறையை விட்டு வெளியேறினாள். தனது இடத்துக்கு வந்தபோதுதான் ஜோயாவின் உடல் பயத்தில் நடுங்க தொடங்கியது. வினீத் பிடித்த அவளின் வெள்ளை கை சிவந்து போயிருந்ததை பார்த்து அந்த இடத்தை தடவிட்டு கொண்டாள். இவ்வளவு காலமும் நல்ல முதலாளி என எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு இன்று அவனின் செயல் அவன் மீது வெறுப்பை ஏற்படுத்தியது. தனக்கு கணவன் இல்லை என்பதால் தான் அவன் இவ்வாறு நடக்க முற்பட்டு இருக்கிறான். கணவனை இழந்த பெண்கள் எதற்கு தயாராக இருப்பார்கள் என்ற அவனின் சிந்தனை தான் தன் மீது கை வைத்திருக்கிறான் என்பதும் எண்ணிக்கொண்டாள். ஏன் அவனுக்கு 4 அறை அறைந்து விட்டு வந்திருக்கலாமே என்று யோசித்த போது அது ஏனா தன்னால் முடியாமல் போனது என்பதை எண்ணி பார்த்தாள். அவனின் பதவி நிலை, தன்னுடைய கௌரவம் எல்லாவற்றையும் சற்றென சிந்தித்தானால்தான் மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் விட்டதற்கான காரணமாக இருந்திருக்கலாம் என அவள் எண்ணினாள். இப்போது கணக்கு தவறை சரி செய்து கொண்டு எப்படி மறுபடி போவது என்று சிந்திக்கும் போதே அவளின் கால்கள் நடுங்க தொடங்கியிருந்தன. இன்றுடன் இந்த வேலையை விட்டுவிட வேண்டும் என எண்ணிக்கொண்டாள். கணக்கில் உள்ள தவறை திருத்தி கொண்டு ஒரு பேப்பரில் தன்னுடைய விலகல் கடிதத்தையும் எழுதத் தொடங்கினாள். கண்கள் கலங்கியவாறு எழுதி முடித்த அதே நேரத்தில் அவளின் அருகில் இருந்த தொலைபேசியிலிருந்து கால் வந்தது. அவன்தான் அழைக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அந்த அழைப்பை ஏற்காமலேயே எழுந்து அவனின் அறையை நோக்கி சென்றாள். இப்போது என்ன செய்ய போகிறானோ என்ற படபடப்பு அவளை கவலைக்கு உள்ளாக்கியது. இந்த முறை கை வைத்தால் செருப்பை கழட்டி அடித்து விடவேன் என்ற முடிவோடு சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டாள். இம்முறை கதவை தட்டாமலே உள்ளே நுழைந்தவள் அவனின் அருகில் செல்லாமலேயே சற்று தூரத்தில் இருந்து அவனின் மேஜை மீது கோப்புகளை பொத்தென வைத்தாள். அவளின் இந்த திடீர் மாற்றம் அவன் எதிர்பார்த்ததுதான் என்பதால் எந்தவித பேச்சுமின்றி கோப்புகளை சரிபார்க்க தொடங்கினான் வினீத். அவன் தப்பு செய்துவிட்டான் என்பதால் அவனால் தன்னை எதிர்த்து இனி எதுவும் செய்ய முடியாது என்ற மனநிலை அவளில் தோன்றியதால் அவன் சொல்லாமலேயே இருக்கையில் அமர்ந்தாள் ஜோயா. அவள் அப்படி அமர்வதை கடைக்கண்ணால் பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் கோப்புகளை கையெழுத்திட்டு இடத் தொடங்கினான். மறுபடியும் அவள் பிழை ஒன்றை விட்டு இருப்பதை கண்டவன் அவளை நிமிர்ந்து பார்த்து அந்த பேப்பரை எடுத்து எதுவும் பேசாமல் அவனின் முகத்தில் நேராக காட்டி பிழையை சுட்டி காட்டினான். தனது பிழையை மறுபடியும் அவன் கண்டுபிடித்து விட்டதால் சற்று பதட்டமான ஜோயா அவனிடமிருந்து அதனை வாங்கி பார்த்தாள். பின்னர் அவசரமாக அதை திருத்தி பவ்யமாக அவனிடம் திருப்பி கொடுத்தாள். மறுபடியும் அதற்குள் மூழ்கி போய்விட்ட வினீத் எல்லாவற்றுக்கும் கையெழுத்து விட்டு திருப்பி அவளிடம் கொடுத்தான். அவன் தந்த கோப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்ட ஜோயா அவனை பார்த்து பேசத் தொடங்கினாள். சார், நீங்கள் செஞ்சது தப்பு சார். நான் உங்கள் மேலே மரியாதை வைத்திருந்தேன்.
ஆனால் நீங்கள் அதை கெடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் இப்படி செய்வீங்க என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்காக நீங்கள் வருத்தம் கூட தெரிவிக்கலை. ஆனால் இனிமேல் யாரிடம் இப்படி நடந்து கொள்ளாதீங்க. நான் இந்த ஆஃபீஸை விட்டு போகிறேன். படபடவென சொல்லிவிட்டு வாசலை நோக்கி சென்றவள் பின் சென்ற வினீத் அவளின் கையை பிடித்து திருப்பினான். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ இப்படியே தனியாக இருந்து என்ன செய்ய போகிறா? என்னோட கொஞ்சம் ஒத்துழைத்து போ. நான் உனக்கு தேவையானதை செய்கிறேன். உன்னையும் நல்லா வச்சுக்கிறேன் என்று சொல்கிறாய். என்ன சொல்கிறாய்? திடீரென அவனின் அந்த கேள்வி ஜோயாவுக்கு கடும் கோபத்தை வரவழைத்தது. இவ்வளவு நேரமாக முதலாளி என்ற நினைப்பையும் தன்னுடைய கௌரவத்தையும் பார்த்து கொண்டிருந்த அவளுக்கு அவன் தன்னை கேவலமாக சித்தரிப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக அடுத்த கையினால் அவன் என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். அதோடு அவள் அவனை கடுமையாக பேசத் தொடங்கினாள். கணவன் இல்லாத பெண் என்றால் அவ்வளோ இளக்காரமா? ஒரு சிலர் அப்படி திரிகிறார்கள் என்றால் எல்லா பெண்களும் அப்படி இல்லை. எங்களுக்கும் மானம், ரோஷம், கௌரவம் எல்லாம் இருக்கு. அவங்கள போல என்னை நினைத்து கொள்ளாத. நீ முதலாளியாக இருக்கலாம். அதுக்காக உன் காசுக்காக நான் அலையலை. நான் உழைச்சி சாப்பிட்றேன். அது எனக்கு போதும். உனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு. போய் அவங்கள சந்தோஷமா வச்சுரு. ஒருத்தி தனியாக வாழ்ந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? சி, அசிங்க. நீனும் வேண்டாம், இந்த வேலையும் வேண்டாம். இந்த ரிசைன் லெட்டர் ரெடியாக தான் எடுத்து வைத்திருந்தாள். கண்கள் சிவக்க பேசியவள் தன் கையில் வைத்திருந்த விலகல் கடிதத்தை அவனின் முகத்தில் வீசி எறிந்துவிட்டு அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறினாள் ஜோயா. ஒரு பெண் சமுதாயத்தில் கணவனை பிரிந்தோ கணவனை இழந்தோ இருந்தால் அந்த பெண் சமுதாயத்தால் ஒடுக்கப்படுகிறார். அதனை விடவும் அவளை தப்பான கண்ணோட்டத்தில் நோக்கும் சமூக பார்வை அதிகரிக்கிறது. அவளால் எங்கும் செல்ல முடியவில்லை. யாரையும் சந்திக்க முடியவில்லை. ஆண் உறவினர்கள் ஒருவர் அவள் வீட்டுக்கு வந்து போனால் கூட அவள் அவனோடு தொடர்பு உள்ளதாக கருதப்படுகிறாள். இதன் காரணமாக அவள் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகில் வாழ்வதற்கே அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். ஆண்கள் கணவனை இழந்தவளோ தனக்கு சாதமாக்கி கொள்ளும் மனநிலையை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருப்பதும் இதில் பிரதானமாக காரணியாகிறது. நாளை தங்களுக்கு இந்த நிலை வரக்கூடும் என்ற சிந்தனை அவர்களிடம் உதயமாக வேண்டும். அப்போதுதான் இந்த நிலை மாற்றமடையும்.